Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல first question பார்க்க போறோம். question என்னன்னா check whether the following sequences are in AP. அதாவது கொடுத்த sequence வந்து arithmetic progression இல்லையா நம்ம செக் பண்ணனும். இப்போ first subdivision பார்க்கலாம். first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? a-3, a-5, a-7, infinity. இப்போ இதில் a-3 வந்து t1 அதாவது first term எடுத்துக்கலாம். அப்புறம் a-5 t2 அதாவது second term எடுத்துக்கலாம். அதே மாதிரி a-7 வந்து t3 third term எடுத்துக்கலாம். இப்போ first வந்து நம்ம t2 minus t1 வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? a-5 minus a-3. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a-5 இந்த மைனஸ் உள்ளார் போச்சுன்னா minus a plus 3. இப்போ இந்த a-யும் கேன்சல் ஆகும். அப்போ -5 plus 3 என்ன? -2. அடுத்து வந்து t3 minus t2 அதாவது third term minus second term. அப்போ என்ன வரும்? a-7 minus a-5. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா a-7 இந்த மைனஸ் உள்ளார் போச்சுன்னா -a plus 5. இப்போ இந்த a-யும் கேன்சல் ஆச்சுன்னா -7 plus 5 என்ன? -2. இப்போ பார்த்தீங்கன்னா t2 minus t1 இந்த டிஃப்ரென்ஸ் என்ன வருது? -2. அதே மாதிரி t3 minus t2 இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன வருது? -2. அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் வந்து arithmetic progression அப்படின்னு சொல்லலாம். ஸோ we can say common difference d equal to -2 is constant. Therefore, the sequence is in AP. இதான் வந்து first subdivision ஓட answer. இப்போ second subdivision பார்க்கலாம். இதில் t1 வந்து என்ன? 1/2, t2 வந்து 1/3, t3 வந்து 1/4. இப்போ வந்து first t2 minus t1 கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும்? 1/3 minus 1/2. இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 3 into 2 6. இப்போ 2 இந்த 3 எப்படி போச்சுன்னா -3. அப்போ ஆன்சர் வந்து -1/6. அடுத்து t3 minus t2. அப்போ என்ன வரும்? t3யோட வேல்யூ என்ன? 1/4 minus t2வோட வேல்யூ 1/3. அதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 into 3 12. அது கீழே டினாமினேட்டர் இப்படி 3 இப்படி போகும். 4 இப்படி வந்துச்சுன்னா அப்போது -1/12 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா t2 minus t1 ஓட வேல்யூ வந்து -1/6, t3 minus t2 வந்து -1/12. அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ we can say the sequence is not in AP. இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொடுத்த சீக்வன்ஸ் வந்து 9, 13, 17, 21, 25. இப்போ இதில் t1 ஓட வேல்யூ என்ன? 9, t2 ஓட வேல்யூ என்ன? 13, t3 ஓட வேல்யூ என்ன? 17. ஃபஸ்ட்டு வந்து t2 minus t1 கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 13 minus 9. அப்போ ஆன்சர் என்ன? 4. அடுத்து t3 minus t2. t3யோட வேல்யூ என்ன? 17 minus t2வோட வேல்யூ என்ன? 13. 17 minus 13 4. இப்போ பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போது அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல். அப்போது இது என்ன சொல்லலாம்? therefore the sequence is in AP அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் கொடுத்த சீக்வன்ஸ் பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? t1 ஈக்குவல் டு -1/3. செகண்ட் டேர்ம் என்ன? t2 ஈக்குவல் டு 0. தேர்ட் டேர்ம் என்ன? t3 ஈக்குவல் டு 1/3. இப்போ ஃபஸ்ட்டு வந்து t2 minus t1 வந்து கண்டுபிடிக்கணும். t2 என்ன? 0 minus t1 ஓட வேல்யூ -1/3. இப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகும். அப்போது 0 plus 1/3 ஈக்குவல் டு 1/3. அடுத்து வந்து t3 minus t2. t3யோட வேல்யூ என்ன? 1/3 minus t2வோட வேல்யூ 0. 1/3 minus 0 வந்து 1/3. இப்போ பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ஸோ we can say the sequence is in AP. இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொடுத்த சீக்வன்ஸ் வந்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? t1 ஈக்குவல் டு 1. செகண்ட் டேர்ம் வந்து t2 ஈக்குவல் டு -1. தேர்ட் டேர்ம் t3 ஈக்குவல் டு 1. இப்போ ஃபஸ்ட்டு t2 மைனஸ் t1 வந்து கண்டுபிடிக்கணும். t2 என்ன? -1 மைனஸ் t1 என்ன? 1. அப்போது -1 என்ன? -2. அடுத்து t3 minus t2 வந்து பார்க்கலாம். t3யோட வேல்யூ என்ன? 1.
மைனஸ் T2 ஓட வேல்யூ என்ன -1. இப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும். அப்போது 1 + 1 = 2. இப்போ பார்த்தீங்கன்னா T2 - T1 வந்து -2ன்னு வந்திருக்கு. T3 - T2 வந்து +2ன்னு வந்திருக்கு. அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ we can say the sequence is not in arithmetic progression. இதான் வந்து 5th சப்டிவிஷனோட ஆன்சர். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.